நம்மள நிறைய பேருக்கு விவரம் தெரிஞ்சு லைஃப்பில் ஃபஸ்ட்டு கேட்ட கதை இதுவாக தான் இருக்கும். அதோட லாஸ்ட் வர மறக்கக்கூடாத லெசனும் இதுதான். என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு காக்கா. அந்த காக்கா ஒரு நாள் ரொம்ப தூரம் பறந்துட்டு வந்ததுனால சரியான தண்ணி தாகம். அன்னைக்குன்னு பார்த்து காக்கா இருந்த இடத்துல தண்ணியே இல்லை. தண்ணி தாகத்தால் ரொம்ப டயர்டாக இருக்குது. இருந்தாலும் இங்கேயே இப்படியே உட்காந்துட்டு இருந்தா தண்ணி வந்துடுமா அப்படின்னு காக்கா தண்ணியை தேடி போகுது. சுற்றி சுற்றி பறந்து பறந்து தண்ணியை தேடி தேடி பார்க்கும்போது ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு பானை. அந்த பானையில் தண்ணி இருக்கும் அப்படின்னு நினச்சி போய் பார்த்தா, கை கெட்டினது வாய் கெட்டலன்ற மாதிரி பானையில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ ட்ரை பண்ணியும் காக்கா வாய்க்கு அந்த தண்ணி எட்டவே இல்லை. தண்ணியை மேலே வர வைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, கல் எடுத்து உள்ளே போட்டால் தண்ணி மேலே வந்துடும்னு ஐடியா கிடைக்குது. காக்கா கல் எடுக்க பறந்து போகுது. அதோட குட்டி வாயால் ஒரு டைமுக்கு ஒரே ஒரு கல் தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஏற்கனவே தண்ணி தாகம், தண்ணியை தேடி பறந்து வந்த டயர்னஸ் அப்படின்னு ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஆனாலும் காக்கா என்னால் முடியும்னு பறந்து போகுது. கல்லெடுக்க போகும்போது டயர்டாக இருந்தாலும் அந்த கல்லை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே வரதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்துலே திரும்ப திரும்ப பறந்து போய் கல்லை எடுத்துகிட்டு வந்து போட்டு பானையில் தண்ணியும் மேலே வந்துடுச்சு. தேவையான அளவு தண்ணியை குடித்து காக்கா தெம்பாயிடுச்சு. கடைசியாக காக்கா என்ன பண்ணும்? தனக்கு கிடைச்சத காக்கான்னு கத்தி எல்லா காக்காவையும் கூப்பிட்டு ஷேர் பண்ணும். அதே மாதிரி அன்னைக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சந்தோஷமாக பறந்து போச்சு. ஸோ எனக்கு இது கிடைக்கல, என்னால் இதை சாதிக்க முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வேஸ்ட்டு. அதுக்காக என்ன பண்ணலான்னு யோசித்து செயலில் இறங்கிறது தான் பெஸ்ட்டுன்னு 1ஆம் கிளாஸ்லேயே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் நாம் தான் அதை அப்பப்போ மறந்துடுறோம்.